மாணவர்களே, இன்று நாம் 10ஆம் வகுப்பு கணிதத்தின் ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்க போகிறோம். Hi students, this is Iqbal. லாஸ்ட் கிளாஸ் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. எப்படி இருக்குது, புரிஞ்சுதா? உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் நம்ம பார்க்க போகிறது அது சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மர். ஓகேவா? நான் ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கேன், அதுலேருந்து இப்போ உங்களுக்கு நடத்த போகிறேன். ஓகே சரி. இங்கே பார்த்தீங்கன்னா, check whether 4 power n where n is natural number can end with the digit 0 for any natural number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 power n என்ன? 4 power 1 வந்து 4, 4 power 2 என்ன வரும்? 16, 4 power 3 என்ன வரும்? 64 அப்படின்னு போயிட்டே இருக்குமா? இது என்னுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்தா அது லாஸ்ட் டிஜிட் வந்து 0வில் வந்து முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது 10 இருக்குன்னு வச்சிங்களேன். ஓகேவா? 10 இருக்குது. இப்போது 10 பவர் n இது வந்து எண்ட் வித் 0வா அப்படின்னு கேட்டால் n = 1 போட்டாவே என்ன ஆயிரும்? லாஸ்ட்டில் 0 வந்துருச்சா? 2 போட்டாலும் 0 வரும். இப்போ மினிமம் வேல்யூ n = 1 போட்டால் வந்துடும்னு ஈஸியாக சொல்லிடலாமா? அதே மாதிரி 4க்கு எந்த பவரில், எத்தனாவது பவரில் n வந்து 4 power 1, 4 power 2, 4 power 3 இதில் எத்தனாவது பவரில் அது வந்து கடைசி டிஜிட் வந்து 0வில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு நம்பருடைய ஃபேக்டர் அதில் 2 and 5 இருந்தால் தான் அது வந்து என்ன பண்ணும்? எண்ட் வித் 0 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 100 நம்ம பார்த்தோன்னே தெரியுது இது வந்து என்னது? எண்டு வித்து 0 தான். அவருடைய ஃபேக்டரை செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் போடுங்க. 2 டேபிள் போட்டால் எவ்வளோ வருங்க? 50 வருதா? ஓகே. ஸோ திருப்பி 2 டேபிள் போடுங்க. எவ்வளோ வருது? 25 வருதா? அப்புறமா என்ன பண்ணோம்? 5 டேபிள் தான் போட முடியும். ஏன் 3 டேபிள் இடையில பார்க்கலனா அப்படின்னா, இது 2 ஈவன் நம்பர், 2 டேபிள் போட்டேன். இங்கே 3 டேபிள் ஏன் பார்க்கலன்னா, ஆட் பண்ணி பாருங்களேன், 7 வருது. 7 வந்து 3 டேபிளில் வராது. 3 டேபிளில் டிவைட் ஆகிற நம்பர் எப்போவுமே அவருடைய டிஜிட்டை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 3 டேபிளில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். அதுமாதிரி 9 டேபிளுக்கு அதுதான். அது ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 டேபிள் ஆன்சர் இருந்துச்சுன்னா இப்போ 18 வருது, 27 வருது. மொத்தமாக அந்த டிஜிட்லாம் ஆட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 9ஆல் டிவைட் ஆகும். ஓகே சரி. அப்போது 5 டேபிள் எப்போ யூஸ் பண்ணலான்னா, லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இல்லைனா 0. ஓகே. இப்போ 5 5s are 25. ஸோ ஒரு ஃபேக்டர் நான் எழுதுகிறேன் பாருங்கள். என்னென்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 2 × 2 × 5 × 5. இப்போ ஒரு ஃபேக்டர் பாருங்கள், நம்மளுக்கு தேவை ஒரு 2 ஒரு 5. எத்தனை 2 இருந்தாலும், எத்தனை சப்போஸ் இங்கே 3 இருக்குது அப்படின்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஒரு 2 அதோட ஒரு 5 இருந்தால் போதும். ஒரு 2 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 and 5 இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? 2 5s are 10. 10ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாமே எண்ட் வித் 0 தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 24 எடுத்துக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு தெரியுது, இது என்ன இல்லை? எண்ட் வித் 0 இல்லைன்னு நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. ஸோ அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2 டேபிள் போடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். திருப்பி 2 டேபிள் போடுறேன். என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். திருப்பி 2 டேபிள் போடுறேன். லாஸ்ட்டில் 3. ஸோ அங்கே 3 போட்டு 1 போடணும் அவசியம் இல்லை. ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. 24 இருக்கா? பாருங்க, 2 × 2 × 2 × 3. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஆனால் என்ன இல்லை? அதுக்கு ஒரு ஜோடியாக ஒரு 5 இருக்கணும். அப்போ இட் ஹேஸ் ஒன்லி 2, நோ 5. அப்போது 5 இல்லைன்னா அது 2 இருந்தால் மட்டும் பத்தாது, அதோட என்ன இருக்கணும்? 5 இருந்தால் தான் 2 5s are நம்மளுக்கு 10 கிடைக்கும். 10 கிடைச்சா தான் அது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போது இங்கே என்ன இல்லை? பாசிபிலிட்டி இல்லை. அப்போ இது வந்து நாட் பாசிபிள் டு எண்ட் வித் 0. பார்த்தாவே தெரியுது, நம்ம அப்படி தான் எடுத்தோம். ஓகேவா? இது எப்படி எண்ட் வித் 0ன்னு வந்துச்சு? ஒரு 2ம் ஒரு 5 இருந்துச்சுன்னா. நான் அந்த மெட்டீரியலில் வந்து நான் 6 power n 12 power nலாம் கொடுத்துருக்கேன். சரியா? 4 power n நான் நடத்திடுறேன். அதே மாடல் தான் நீங்கள் எழுத வேண்டியது. 3 சம்முமே இந்த ஃபஸ்ட்டு நான் 4 power n போட்டேன். நீங்கள் 6 power n and 12 power n மெட்டீரியல் இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். சரியா? டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சேர்த்துடுவேன். அதில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே சரி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத வேண்டியதுன்னா, எனி நம்பர், இஃப் எனி நம்பர் end with any number ending with 0. ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், ending with 0 must be
divisible by 10. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 and 5 அதோடைய ஃபேக்டர் வந்து என்ன? 2 into 5 இருக்கணும். ஒரு 2 into 5 கப்பல் ஏதாச்சும் இருக்கணும் அதில். இப்போது நம்ம 4 எடுத்துக்கிறேன். 4 power n. 4 power nக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 4க்கு எல்சிஎம் போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 into 2 தான், வேறு எதுவும் வராது. ஓகே, 2 into 2 வருது. அப்போ எப்படி எழுதலாம் அதில்? 2 into 2 power n. அப்போது 4ஓட ஃபேக்டர் வந்து என்ன இருக்குங்க? 2 into 2 தான். நீங்கள் என்னக்கு என்ன போட்டாலும் இதே தான் வரும். 2 2 2 2 தான் வருமே தவிர அங்கே 5 வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அப்போ இங்கே என்ன எழுதணும்னா, இட் ஹேஸ் ஃபேக்டர் 2 it has factor 2 and no factor 5. 2 இருந்தால் மட்டும் பத்தாது, 2 இருந்துச்சுன்னா 5 இருக்கணும். இப்போ 5 இருந்துச்சுன்னா 2 இருக்கணும். அந்த மாதிரி எழுதணும். No factor 5. Therefore, not possible to end with 0. ஓகேவா? இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சம்மம் பாருங்கள், இதுவும் வந்து அடிக்கடி கேட்குற சம் தான். நிறைய தடவை பார்த்துருக்கேன் இந்த சம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ இது ஏன் ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம். நம்ம ப்ரைம் நம்பர் இப்போ வந்து நம்ம ஒரு 29 வந்து நான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது 1 into 29 1ஆல் டிவைட் ஆகும், இல்லைனா 29 டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இட் ஹேஸ் அ ஃபேக்டர் 1 and itself. அதனால இது பேர் ப்ரைம் நம்பர். இது இல்லாமல் எது வந்தாலும் இது ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 28 நம்ம ஏன் ப்ரைம் நம்பர்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னா, 2 into 14 எழுத முடியும். இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லைனா 4 7s are 28 எழுத முடியும். சரியா? அப்போது 1 and itself தவிர்த்து, அதை தவிர்த்து வேறு எது வந்தாலும் அதர் தென் 1 and itself வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது? ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போது இதை நம்ம அப்படி தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ப்ரைம் நம்பர் இல்லைன்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன். 7 into 11 into 13 + 2 into 11 இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா? சரி, இங்கே பாருங்கள், இது ரெண்டு டேர்மாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் மல்டிப்ளை இருக்கா? எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே டேர்மாக தான் எடுத்துக்கணும். மல்டிப்ளை இருக்கும்போது அது ஒரு டேர்ம் தான். ஸோ அந்த 2 into 11 இதுவும் ஒரு டேர்ம் தான். ஸோ 2 டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 11 இருக்குது, இங்கே ஒரு 11 இருக்குது. அப்போ அந்த 11 வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். மிச்சம் என்ன இருக்குங்க? 7 into 13 இருக்குது, ப்ளஸ் ஒரு 2 இருக்குது. ஓகே, அப்போ 11 7 into 13 எவ்வளோ வரும்? 91 வருமா? 91 + 2 அவ்வளோதான். 11 ப்ராக்கெட்னா இன்ட்டு தானே, இது இன்ட்டு 93. ஸோ இது வந்து எப்படி வந்திருக்குன்னா 11 into 93 வந்திருக்கு. ஒன்று எப்படி வந்திருக்கணும்? 1 into 11 வரலாம். அப்படி இல்லைனா 1 into 93 வரணும். அப்படி வராமல் 11 into 93 வந்திருக்கு. அப்போது இட் ஹேஸ் ஃபேக்டர்ஸ் 11 into 11 and 93ன்னு வச்சிங்களேன். அந்த நம்பர், இந்த நம்பருக்கு வந்து 2 இது இருக்குது. அதர் தென் 1 and itself. 1 and itself. இந்த நம்பர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணி பார்க்கல. ஆனால் அது என்ன இருக்குது? மல்டிபிள் ஆஃப் 2 நம்பர்ஸில் இருக்குது. 1 into 11 வரல, 1 into 93 வரல. அப்போனா இது என்ன அர்த்தம்? இது அந்த 1 into அந்த சம்திங், அந்த இட் செல்ஃப், அதை தவிர்த்து வேறு ஃபேக்டராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? therefore it is not a prime number. Okay. அவ்வளோதான். ஓகே, ஸோ அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து அந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பற்றி நான் போடுறேன். ஓகே.